छन्दसामपि मङ्गलानां च कर्तारौ वन्दे वाणी विनायकौ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழ் என்றே துதிப்போம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த உரைக்கான நேரம் 1.5 மணி நேரம் என்பதாக முன்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நாம் சற்று தாமதமாக ஆரம்பித்ததுனால நான் எந்த அளவுக்கு அதை சுருக்க முடியுமோ சுருக்கி உங்களுக்கு அதன் சாரத்தை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். ஒரு 3/4 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 1 மணி நேரம் அது மேலே போகாது. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு அவஸ்தாத்ரயம், 3 உணர்வு நிலைகள். இது ஒரு வேதாந்த தத்துவத்தில் இருக்கிற ஒரு டாபிக். இது உள்ள போறதுக்கு முன்பு வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம கேட்டாலே அதெல்லாம் பெரிய வேதாந்தம் தான், நம்மளுக்கு ஒன்றும் முடியாது என்று நாம் ஒரு பழமொழியை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். அதாவது வேதாந்தம் என்றாலே அது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம், அது ரொம்ப ரிமோட்டானது, அது ரொம்ப ஒன்று ரொம்ப பெருசாக வேலை எதுவும் இல்லாத சில ஆட்கள் அதில் ஈடுபடுவாங்க, அல்லது ரொம்ப பெரிய அறிவுஜீவிகள்லாம் அதை பற்றி ஏதோ பேசிட்டு இருப்பாங்க என்பதை பற்றியதான ஒரு கற்பனை தான் வேதாந்தம் என்பது குறித்து நம்மிடம் இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமானது. ஏனென்றால் இந்த வேதாந்தம் என்கின்ற தத்துவ தரிசனம் இது ஏதோ ஒரு இமயமலையில ஒரு குகைக்குள்ள வாழக்கூடிய சில முனிவர்களோ அல்லது சில சாஸ்திர பண்டிதர்களோ மட்டும் ஈடுபட்ட ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய தேசத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் எப்படி வேத பொருளை விரித்துரைத்த ரிஷிகள், வேத ரிஷிகளுடைய பரம்பரையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுல எல்லா சமுதாயத்தை சேர்ந்த ரிஷிகளும் இருந்திருக்கிறார். குயவராக இருக்கின்ற ரிஷி இருந்திருக்கின்றார். நீங்க உபனிஷத்துக்கு வந்தீங்கன்னா வண்டிக்காரராக ஒரு ரிஷி இருக்கார், ரைக்வர். அப்புறம் சரஸ்வதி நதி யாருக்காக பிரவகித்து வந்ததோ கவச ஐலூஷர் அப்படிங்கிற ஒரு ரிஷி, ஒரு வீடுகள்ல பணிப்பெண்ணாக இருந்த ஒரு 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 தாசி புத்திரன் என்று சொல்லக்கூடிய அவளுடைய மகனாக வேத ரிஷி இருந்திருக்கிறார். இப்படி இதனுடைய தொடர்ச்சியாக இந்த வேதாந்த ஞானத்தை உலகிற்கு அளித்த பெரியோர்கள் நம்முடைய சமூகத்தில் எல்லா தரப்பிலிருந்தும் வந்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால இது வேதாந்தம்ங்கிறது ஏதோ ஒரு பெரிய பண்டிதர்களுக்கான ஒரு விஷயம் இல்லை, இது நம்முடைய பண்பாட்டினுடைய ஒரு சொத்து. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இந்த உலகம் முழுவதையும் அறியாமை துயிலிலிருந்து தட்டி எழுப்பக்கூடிய சக்தி உபனிஷதங்களிலே இருக்கின்றது. சுவாமி விவேகானந்தர் வேதாந்தா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலே இன்றைக்கு உலகம் முழுக்க தெரிகின்றது என்றால் அதுக்கு காரணம் யார்? சுவாமி விவேகானந்தர். இல்லைன்னா அது நம்ம நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு தத்துவ பிரிவு இங்கிலீஷ் டிக்ஷனரிக்குள்ளேயே அந்த சொல் போயிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் தான் உலகம் முழுக்க அதை கொண்டு சென்றார். ஏன் வேதாந்தம் என்பது இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தத்துவமாக இருக்கிறது? அது அடிப்படையில் ஒரு சுய தேடல் சார்ந்த விஷயம் இல்லையா? நம்ம உலகத்தில் ஏதோ விஷயங்களை படிக்கின்றோம், ஆனால் நாம் உண்மையில படிக்க வேண்டியது எதை பற்றி? நான் நம்மை பற்றி. திருமூலர் சொன்னார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். எதையோ நீ அறிகின்றாய், ஆனால் உன்னை நீ அறியவில்லை. நீ யார் என்று நீ யோசித்து பார்க்கவில்லை, உன்னுடைய சுயத்தை நீ தேடவில்லை. நான் யார், என்னுடைய சுயம் என்ன, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கணத்துல ஒரு கேள்வி வரும். நான் எதுக்காக பிறந்தேன்? இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கலாம்? இந்த கேள்விகள் எழுகின்றன இல்லையா? இதைத்தான் நாம் தத்துவ சிந்தனை என்று சொல்கின்றோம். இந்த கேள்விகளுக்கான விடையை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவம் வேதாந்தம். அதனாலதான் அது நம்ம எல்லாருக்குமே இந்த தேடலை ஒரு பெரிய சிதுக்கான விஷயமாக இல்லாமல் அடிப்படையில வேதாந்த தத்துவம் ரொம்ப ரொம்ப எளிதானது. ஆனால் அதை விரித்துரைப்பதற்காக பெரிய மிகப்பெரிய வியாக்கியானங்களும் வாக்கியங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. டாவின்சி பெரிய அறிவியல் அறிஞர் அவர் ஒன்று சொல்லுவார், சிம்பிளிசிட்டி
இஸ் த அல்டிமேட் சஃபிஸ்டிகேஷன் என்று சொல்றாங்க. உலகத்திலேயே ரொம்ப ஒரு அழகான விஷயம் சஃபிஸ்டிகேஷன், ரொம்ப புதுமையான விஷயம் என்ன என்றால் சிம்பிளிசிட்டி தான். அது வேதாந்தம்னா என்ன? வேதாந்தத்தை ரொம்ப 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 எளிமையாக சொல்லணும் என்றால், நீங்கள் அனைவரும் மகா வாக்கியங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உபநிஷதங்கள்ல 10 உபநிஷதங்கள் இருக்கின்றன வேதாந்தத்தை எடுத்துரைக்கின்ற. ஈஷ கேவன கட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய சாந்தோக்கிய பிரதாரண்யக தைத்திரிய ஐத்தரேய, இந்த 10 உபநிஷதங்களையும் 4 வாக்கியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதனுடைய சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய 4 வாக்கியங்களை எடுத்து மகா வாக்கியங்கள் நம்முடைய வேதாந்த மரபில் நாம் போற்றிருக்கிறோம். இதில் ஒரு மகா வாக்கியம் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சது. யாராவது சபரிமலைக்கு போயிருந்தாலோ அல்லது சபரிமலையினுடைய அந்த புகைப்படத்தை பார்த்திருந்தாலோ, ஐயப்பன் கோவிலில் உள்ள போகும்போது என்ன எழுதியிருக்கிறீங்க? தத்துவமசி. அதுதான் வேதாந்தத்தை ஒரு ஒரு வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் தத்துவமசி. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த அமைப்பு, அதுக்கு பேரு அகம் பிரம்மாஸ்மி. அது இன்னொரு மகா வாக்கியம். இவ்வளவு எளிமையான, அதாவது கேட்பதற்கு எளிய, ரொம்ப இயல்பான, ஒவ்வொரு ஜீவனும் தன் இயல்பில ஒரு பெரிய பண்டிதராக இல்லாதவரும் கூட உணரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய தத்துவம் தான் வேதாந்தம். இதை நம்ம முதல்ல புரிஞ்சு, இதற்கு பிறகு நாம் நம்முடைய இந்த முக்கியமான விசாரத்திற்குள்ளே இந்த தத்துவத்தை கூறுவதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்கின்றன வேதாந்தத்தில். ஒரு கான்செப்டை நம்ம ரொம்ப எளிமையா சொல்லலாம், இல்ல ரொம்ப கடினமாகவும் சொல்லலாம். நம்முடைய அன்றாட அனுபவங்களில் இருந்தே எப்படி இந்த வேதாந்த உட்பொருளை நாம் உணர்வது என்பதற்கான பல யுக்திகளும் வழிமுறைகளும் நம்முடைய தத்துவ சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று இந்த அவஸ்தாத்ரய விசாரம். இதை பற்றி தான் பேசுவோம். அவஸ்தை என்றால் என்ன? நிலை, உணர்வு நிலை, ஸ்டேட் என்று ஆங்கிலத்தில். இது நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய அவஸ்தை இல்லை. என்னடா இவர் ஏதோ அவஸ்தையை பற்றி பேச போறாரு, அது வடமொழியில அதனுடைய அர்த்தம் வேறு. இப்படித்தான் சம்ஸ்கிருதத்துல பிரமாதம் என்றால் பைத்தியம்னு அர்த்தம். ஆனா தமிழ்ல நம்ம ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவசரம் என்றால் சம்ஸ்கிருதத்துல பொருள் வேறு, தமிழ்ல பொருளே வேறு. அதே போல அவஸ்தா என்று இங்கு சொல்வது ஒரு நிலை, ஒரு உணர்வு நிலை, ஸ்டேட் அல்லது கண்டிஷன் என்று சொல்ல. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம 3 அவஸ்தைகள் இருக்கின்றோம். என்ன என்றால் ஜாக்ரத், சொப்னம், சுஷுப்தி என்று சொல்றோம். ஒன்று விழிப்பு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலை, பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. இங்கே கூட தூங்குறவர்கள் யாராவது இருக்கலாம் இல்லை, அங்கே இது விழிப்பு நிலை, ஜாக்ரத். அடுத்தது சொப்னம். சொப்னம்னா என்ன? நம்முடைய எல்லா மொழிகளிலுமே சொப்னம் என்றால் கனவு, கனவு காண்கின்ற ஒரு நிலை. 3வது சுஷுப்தி. சுஷுப்தி என்றால் ஆழமான உறக்கம், எந்த விதமான சலனமும் இல்லாத ஆழமான உறக்கம். இந்த 3 நிலைகளை பற்றி விசாரம் செய்யக்கூடிய, சிந்தித்து பார்ப்போம். இது ரொம்ப கடினமான விஷயம் இல்லை. என்னென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த நிலைகள் வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிலைகளை சிந்தித்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு வழிமுறைக்கு தான் அவஸ்தாத்ரய விசாரம் என்று பெயர். இதுல வேதாந்த தத்துவம் என்ன சொல்கிறது என்பதை நான் முதல்ல சொல்லிவிட்டு பிறகு அந்த விசாரத்துக்கு ஆதிசங்கரருடைய ஒரு சிறிய கிரந்தம் பிராத்தஸ்மரணம் என்று பெயர். காலம்பர எழுந்திருந்த உடனே நம்முடைய மனது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்பதான் எழுந்திருக்கும். வேதாந்த தத்துவத்தை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். 3 ஸ்லோகங்கள் உள்ளது. பிராத்தஸ்மராமி சம்ஸ்கிருதாத்ம தத்துவம் சச்சித் சுகம் பரமஹம்ச கதிம் துரியம் அப்படின்னு. அதுல சொல்றார், யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தம் அவைதி நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலம் அகம் நச பூத சங்கா. காலம்பர எழுந்த உடனே இந்த பிராத்தஸ்மரணம் என்பது எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு தேவதையை குறித்தோ ஒரு தெய்வத்தை குறித்தோ இல்லை. அது அகம் என்றால் நான் காலம்பர எழுந்த உடனே எதை நினைத்து பார்க்கிறேன்? பிராத்தஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்ம தத்துவம். என்னுடைய இதயத்தில் ஸ்புரித்து வரக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை எண்ணி பார்க்கிறேன். அது என்ன? காலம்பர எழுந்த உடனே
என்ன தத்துவம் நம்ம மனதில் புரியுது அப்படின்னா, சென்ற கணம் ஒரு முந்தின செகண்ட் வரைக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருந்திருக்கிறோம், அல்லது இந்த மனிதன் இருந்திருக்கிறான். அவன் முடிச்ச உடனே அவன் எத்தையுமே யோசிச்சு பார்க்கறான். என்ன தோணும்? முதல்ல என்ன தோணும்? அப்பா நான் இருக்கேன், நான் இருக்கிறேன். ஏன்னா தூங்கினவன் எழுந்திருப்போம் அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை உலகத்தினுடைய நியதியை பார்த்தால். ஆனால் எழுந்திருந்த உடனே என்ன தெரியுது? நான் இருக்கிறேன். அகம் அஸ்மி என்று சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க. நான் இருக்கிறேன். இதுதான் ஆத்மதன். இவ்வளவு நேரம் நான் நன்றாக தூங்கினேன், இப்பொழுது நான் இருக்கிறேன். இந்த ஆத்ம தத்துவத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும். அதுல அடுத்த வரியில சொல்றார், யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தம் அவைதி நித்யம். இந்த ஸ்வப்னம் அதாவது கனவு, விழிப்பு, உறக்கம், இந்த மூன்று நிலைகளிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தத்துவம் எதுவோ அதுதான் நான். நஜபூத சங்கதா. நான் இந்த ஐம்பூதங்களினால் ஆன இந்த உடல் அல்ல. இதுல என்ன தெரிகிறது? இதை பத்தி தான் நம்ம விசாரம் பண்ணோம். நான் யார் அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டு சொல்றார். நான் ஐம்பூதங்களினால் ஆன கூட்டு அல்ல அப்படிங்கிறார். ஐம்பூதங்கள் நமக்கு என்னன்னு தெரியும்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். ஐம்பூதங்களினால் ஆன கூடுங்கிறது என்ன? உடம்பு. இந்த உடம்பை நம்முடைய ரிஷிகள் அதனுடைய மூலத்திற்கு சென்று ஆராய்ந்து, இப்ப நம்ம இதுல கை, கால், கண், காது, மூக்கு, இந்த அவயவங்களை பார்க்கின்றோம். இதயம், இது ஒரு மிக மிக சிக்கலான ஒரு இயந்திரம். ஆனால் ஒவ்வொரு ஜீவன்லையும் அது எவ்வளவு அழகாக வேலை செய்கிறது. நோய்வாய்ப்பட்டாலும் பிறகு அதிலிருந்து மீண்டெடுக்கிறது. இதுல இந்த பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினால ஏற்பட்ட இந்த உடம்பு இல்லை நான், இந்த உடம்பு நான் அல்ல. என்ன சொல்ற? இந்த மூன்று அவஸ்தைகளையும், விழிப்பு, உறக்கம், கனவு, இந்த மூன்று நிலைகளிலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வஸ்து பொருள் எதுவோ அதுவே நான் அப்படிங்கிற. இருக்கக்கூடியன்னா என்ன? அழிஞ்சு போறதுன்னு அர்த்தம். செயல், அதாவது பிரஜையுடன் இருக்கக்கூடிய என்று பொருள். மனிஷா பஞ்சகம் இன்னொரு முக்கியமான கருணம். அதுல சொல்ற, ஜாக்ரத் சொப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்வித் ஜும்பதே. இந்த விழிப்பு, உறக்கம், கனவு என்ற மூன்று நிலைகளிலும் தொடர்ந்து ஒளிவிடக்கூடிய சம்வித் என்று சொல்லக்கூடிய தத்துவம் எதுவோ அதுதான் ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம். ஆக இந்த விசாரத்துல நாம் என்ன பார்க்க வேண்டும்? இந்த மூன்று நிலைகளையும் நாம் ஆராய வேண்டும். இந்த மூன்று நிலைகளையும் ஆராய்ந்து எந்த ஒரு சமாச்சாரம் இந்த மூன்று நிலைகளிலும் தொடர்ந்து இருக்கின்றது, தொடர்பை ஏற்படுத்துகிறது. இதை சிந்தித்துக் கொண்டே சென்றால் நாம் நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை உணரலாம் அப்படிங்கிறதா இது. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்முடைய ரிஷிகளும் ஞானிகளும் இந்த உறக்கம், கனவு என்ற இந்த நிலைகளை பற்றி ரொம்ப ஆழமாக ஆராய்ந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு பௌதீக ரீதியிலான ஆராய்ச்சி அல்ல. இன்னைக்கு தூக்கத்தை பத்தி ஆராய்ச்சினா ஸ்லீப் ரிசர்ச், ஸ்லீப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்லாம் இருக்காங்க. ஸ்லீப்பை டிஜிட்டலா மெஷர் பண்ணக்கூடிய கருவிகள்லாம் வந்துவிட்டேன். நீங்க தூங்கும் போது அது எப்படி இருக்கு, இது அந்த மாதிரியான ஆராய்ச்சி அல்ல. அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கனவுக்கு ட்ரீம் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நான் இந்த மாதிரி கனவு பண்ணேன், அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது இந்த கனவு ஜோசியம் அந்த மாதிரி சமாச்சாரம் இல்லை. அல்லது எனக்கு இந்த மாதிரியான கனவு வருது, சைக்கலாஜிக்கலா இருக்கு, ஏதாவது ஒரு பொருள் இருக்கலாம் உளவியல் ரீதியாக, இந்த மாதிரியான ஆராய்ச்சியும் அல்ல. வேதாந்தத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கனவு என்று ஒரு நிலை இருக்கிறது, ஆழ்ந்த உறக்கம் என்று ஒரு நிலை இருக்கிறது. இது போக நாம் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய இந்த விழிப்பு என்ற நிலையும் இருக்கிறது. இதிலிருந்து எந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதா வேதாந்தத்தினுடைய இலக்கு. இதை முதல்ல நாம் விழிப்பில் இருக்கும்போது என்னெல்லாம் எவையெல்லாம் செயல்ல இருக்கின்றன என்று பார்த்தால், நம்முடைய பாரம்பரிய இந்திய
தத்துவ மரபினுடைய அதன்படி கர்மேந்திரியங்கள், கை, கால், வாய் போன்று செயல்களை செய்யக்கூடிய இந்திரியங்கள். பிறகு ஞானேந்திரியங்கள், கண், காது, மூக்கு, தொடு உணர்ச்சி, ஸ்பர்சம், இந்த 5 இந்திரியங்கள். சக்ஷு, ஸ்ரோத்ர, ஜிஹ்வா, நாக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்ச்சி. இந்த 5 புலன்கள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த 5 ஞானேந்திரியங்களும் கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, நாக்கு சுவையை உணர்கிறது, மூக்கு மனத்தை கிரகிக்கிறது, உடல் தொடுகையை உணர்கிறது. இந்த 5 மூலமாக தான் இந்த உலக அனுபவம் என்கின்ற எல்லா விஷயங்களுமே நம்முடைய மனதுக்குள்ள வருகிறது. இப்ப இந்த 5 ஒருத்தங்கிட்ட இருக்கு, ஆனா மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க கண்ணால ஒன்ன பாக்குறீங்க, நீங்க பார்க்கக்கூடியது வந்து ஒரு பசுமாடா அல்லது ஒரு டேபிளா அப்படிங்கிறத எது தீர்மானிக்கிறது? மனம் அல்லது புத்தி என்று சொல்லக்கூடிய அந்த கரணம் என்று நாம் சொல்லிக்கூடிய உள் புலன், அதுதான் அதை தீர்மானிக்கிறது. இந்த 5 இந்திரியங்களை நீங்க வைத்துக் கொண்டு உங்கள்கிட்ட மனசு அல்லது மூளை என்று ஒன்று இல்லவே இல்லை என்றால் மனித வாழ்க்கைங்கிறது ஓடவே முடியாது, அதற்கு பொருளே இல்லாமல். ஆக இந்த மனது செயலாக இருக்கிறது, உங்களுடைய சுவாசம் பிராணம் செயலாக. ஆக நீங்கள் விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது உங்களுடைய கர்மேந்திரியங்கள், உங்களுடைய ஞானேந்திரியங்கள், உங்களுடைய மனம், உங்களுடைய பிராணம், இது எல்லாமே வந்து ஆக்டிவா இருக்கும். இதன் பிறகு நீங்கள் உறக்க செய்யும். அப்ப என்ன ஆகுது? உங்களுடைய கை, கால், உடம்பு அப்படியே ஏறக்குறைய சமம் மாதிரி ஆகிடுது. உடம்பு வந்து ஏறக்குறைய செத்து விடுகிறது. அதனாலதான் யோகாசன பயிற்சிகள்ல அதுக்கு சவாசனம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன சொல்ல போனா அந்த யோக வகுப்புகள்ல சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இறந்து விட்டீர்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? உங்களுடைய இடுப்புக்கு கீழே எல்லாம் அவ்வளவுதான் போச்சு, உணர்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே மேலே வாங்க, கழுத்துக்கு கீழே உணர்ச்சி இல்லை. அப்புறம் அப்படியே தலை வரைக்கும் போயிட்டு அவ்வளவுதான், நீங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்கள் உடல் செயலற்று விட்டது. உண்மையில நம்மளுக்கு ஆழ் உறக்கத்தில் அதுதானே நடக்குது. நம்முடைய உடல் அத்தனை இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. ஏதாவது எண்ணங்கள் வருகிறதா? இல்லை. மனமும் ஒடுங்கி விடுகிறது, சுவாசம் மட்டும் போயிட்டு வந்துட்டு. இதுதான் சுஷுப்தி என்று சொல்லப்படக்கூடிய ஆழ் உறக்கம். இதுல என்ன வருது? நாம் எந்தெந்த கருவிகள் மூலமாக இந்த ஒட்டுமொத்த உலக அனுபவங்களையும் நாம் விழிப்பு நிலையில பெற்றுக் கொண்டிருந்தோமோ அது எதுவுமே இல்லை உறக்கத்துல, எல்லாமே ஒடுங்கி விடுகிறது. ஆக இந்த ஆழ் உறக்கம் என்கின்ற சுஷுப்தி நிலையில உலகம் இல்லை. உலகம்னு ஒரு வெளியில இருக்கு, ஆனால் என்னை பொறுத்தவரை யார் இந்த ஆழ் உறக்கத்துக்கு போகிறானோ இந்த உலகம்ங்கிறது இல்லை. இது வந்து விழிப்பு நிலையில மட்டும்தான் இருக்கு. பிறகு கனவு என்று ஒரு நிலை. இந்த கனவுல என்ன ஆகுது? நம்முடைய மனம் மட்டும் விழித்துக் கொள்ளும். மனம் இருக்கு, ஆனா மற்ற எந்த இந்திரியங்களும் இல்லை. இந்த மனது என்ன செய்கின்றது? ஒரு கனவு உடலை சிருஷ்டிக்கிறது. இப்ப நான் கனவு காண்றேன் அப்படின்னா அந்த கனவுல நான் வந்து திடீர்னு அமெரிக்காவில் இருப்பேன். அமெரிக்கால இருந்து ஒரு ஃபிளைட்டை பிடிச்சு ஜப்பான் போவேன். திடீர்னு என்னுடைய இறந்து போன பாட்டி கூட கனவுல வந்து என்கிட்ட பேசுவாங்க. அல்லது சில சமயத்தில் நான் வானத்தில் பறப்பேன், இல்லை நான் வந்து ஒரு கடலுக்குள்ள குதித்து விட்டு அதில் மூச்சு விட்டு கொண்டிருப்பேன், மூழ்கமான. இதெல்லாம் கனவுல நடப்பதற்கு சாத்தியமா இல்லையா? இது எல்லாமே சாத்தியம். ஆக இந்த கனவின் போது ஒரு கனவு உடல் சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த கனவு உடல்ல இந்த எல்லா விஷயங்களும் நடக்கிறது. அந்த கனவு நீடிக்கும் வரை இது எல்லாமே உண்மை. இதெல்லாம் போயின்னு எனக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்ச கனவு காணவே முடியாது. ஆனால் அந்த கனவு முடிந்த பிறகு ஓ இது எதுவுமே உண்மை என்று நமக்கு தெரியும். ஆனால் கனவில் இருக்கும்போது இது எதுவுமே தெரியாது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த எல்லா இந்திரியங்களும் ஒடுங்கி விட்டாலும் மனம் என்கின்ற அந்த ஒரு கருவியை வைத்து, அதாவது இந்த புற உலகம் எல்லாம் ஒடுங்கி விட்டாலும் மனம் என்கின்ற அந்த ஒரு கருவியை வைத்து ஒரு தனி உலகத்தை என்னால் சிருஷ்டிக்க முடிகிறது. அந்த உலகத்தில் என்னால் சஞ்சரிக்க முடிகின்றது. அதுல இருக்கும் வரை அது உண்மையாகவே இருக்கு என்றால்
ஆக நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இந்த விழிப்பு நிலையில நான் பார்ப்பது எல்லாம் தான் உண்மை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப கனவு என்கின்ற ஒரு அனுபவத்தை பார்த்து நமக்கு என்ன தெரிய வேண்டும், ஒருவேளை இதற்கப்புறம் ஏதோ ஒரு நிலை இருக்குமோ, அங்க போனா இதுல இருந்து நான் விழிச்சுக்கிட்டா அங்க போனா இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் என்று நான் நினைக்கிறேன் என்று ஒரு கேள்வி வருகிறேன். வருதா இல்லையா? ஏன்னா கனவு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் அதைத்தான் வேதாந்தம் என்ன சொல்கிறது என்ற வேதாந்தம். எப்படி கனவு என்பது ஒரு நிலையோ ஒரு அவஸ்தையோ, ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒரு நிலையோ, அதே போல விழிப்பு என்பது ஒரு நிலைதான். இதை முதல் நம்ம புரிஞ்சு இப்படி நம்ம சொன்ன உடனே தப்பு 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 என்று எல்லாரும் கிளம்பி வருகின்றார்கள். ஏனென்றால் இது நம்முடைய அன்றாட அனுபவத்திற்கு முழுதுமாக விரோதமாக இருக்கிறது. ஏனென்றால் விழிப்பு என்பது உண்மையானது, அது ஒரு ரியல் வேர்ல்ட். ஆனால் கனவு என்பது உண்மை அல்ல, அது அன்ரியல். நீங்க எப்படி இதுவும் ஒரு நிலை அதுவும் ஒரு நிலைன்னு சொல்ல முடியும்? உதாரணமா நான் விழிப்பு நிலையில இருக்கும்போது ஒரு டேபிள்ல இந்த புஸ்தகத்தை இப்படி வைக்கிறேன். ஆனால் அடுத்த நாள் நான் பார்க்கும்போது அந்த டேபிள்ல அது யாரும் எடுக்காத பட்சத்தில் அந்த புஸ்தகம் அங்கேயே இருக்கும். அதுக்கு நடுவில் நான் தூங்கியிருப்பேன், கனவு கண்டிருப்பேன், இதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் திருப்பி மறுபடியும் பார்க்கும்போது அந்த புஸ்தகம் அங்கே இருக்கு இல்லையா? ஆனால் அந்த புஸ்தகம் ஏன் கனவுல வர மாட்டேங்குது? அதனால இந்த விழிப்பு நிலை தான் உண்மையானது. ஆனால் உதாரணமா நீங்க கனவு காணும்போது அதுல ஒரு டேபிள் வருது, நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு புஸ்தகத்தை ஒரு மேஜையின் மேலே நீங்க வைக்கிறீர்கள். அது நீங்க விழித்து பார்க்கும்போது அந்த புஸ்தகம் அந்த டேபிள்ல இருக்காது. ஆனால் அந்த கனவுலேயே நீங்க எங்கேயோ போயிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த புஸ்தகம் அந்த மேஜை மேலதான் இருக்கும். ஆக இந்த கனவு புஸ்தகம் விழிப்பு நிலையில மறைந்து விடுகின்றது. ஆனால் இந்த விழிப்பு புஸ்தகம் இதே போல இந்த விழிப்பு நிலையில, ஆனால் கனவு நிலையில உண்மையாக, ஆனால் விழிப்பு நிலையில நீங்கள் மேஜையில வைத்த புத்தகம் நீங்கள் தூக்கத்துக்கு போகும்போது அந்த புஸ்தகம் இருக்கா? உலகமே இல்லை அப்படிங்கும் போது அந்த மேஜையும் புஸ்தகமும் தூக்கத்துல இருக்கா? தூக்கத்துல ஒரு ஆழ்ந்த உறக்கம் என்கிற நிலையில எப்படி கனவுல மேஜையில வைத்த புஸ்தகம் விழிப்பு நிலையில மறைந்து விடுகிறதோ, விழிப்பு நிலையில மேஜையில வைத்த புஸ்தகம் தூக்கத்துல மறைந்து விடுகிறது. அதனால அது ஒரு நிலை. சரி, இது கொஞ்சம் தர்க்கபூர்வமாக இருக்கின்றது. ஆனால் நான் தூங்கிக் கொண்டிருப்பதை மற்றவர்கள் பார்க்கிறார்களே, நான் நல்லா தூங்கும் போதும் அவன் தூங்கல, அவன் நான் தூங்குறேன் பார்க்கிறான், இந்த தூக்கத்துல நான் கனவு காண்கிறேன். இப்ப நான் தூங்குவதை அவன் பார்க்கும் பொழுது இது ஒரு உண்மையான நிலை என்று தெரிகிறது என்றால், உதாரணமாக நீங்க கனவு காண்கிறீர்கள், அந்த கனவுல நீங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்து பகற்கனவு காண்கிறீர்கள் அப்படின்னு வச்சு, இது கனவுக்குள்ள நீங்க கனவு காண்கிறீங்க. இந்த இன்செப்ஷன் என்று ஒரு ஆங்கில ஹாலிவுட் திரைப்படம் உண்டு. அதுல இந்த மாதிரி கனவுக்குள்ள கனவு சமாச்சாரங்கள்லாம் இருக்கும். அது ஒரு தத்துவ தேடல் கொண்ட ஒரு திரைப்படம். ஆக நீங்க அந்த மரத்தடியில உட்கார்ந்து பகற்கனவு காணும்போது அதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். கனவுல இதெல்லாம் கனவுல நடக்குது. இப்படி பார்க்கின்ற அந்த மற்றவர்களுக்கு நீங்கள் பகற்கனவு காண்பது உண்மையா பொய்யா? உண்மைதான். நீங்கள் இந்த மரத்தடியில உட்கார்ந்து பகற்கனவு காண்பதை அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அது உண்மை. ஆனால் நீங்கள் அந்த கனவிலிருந்து விழித்துக் கொள்கிறீர்கள். அதுல பார்த்த யாரையும் உங்களுக்கு தெரியாது. அது ஒட்டுமொத்தமா அது எல்லாமே கனவு, அது உண்மை அல்ல. இதே போலத்தான் நீங்கள் தூங்கும்போது மற்றவர்கள் நினைப்பார்கள். சரி, இதுவும் கொஞ்சம் லாஜிக்கலா தான் இருக்கு. ஆனால் இந்த விழிப்பு நிலை என்பது வருடக்கணக்கில் தொடர்கிறது. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன், 2வது வகுப்பு படிக்கிறேன், 3வது வகுப்பு படிக்கிறேன், எல்லாமே இதெல்லாம் விழிப்பு நிலையில் தானே நடக்குது. இது வருடக்கணக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் கனவு என்பது அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், 1 மணி நேரம் கனவு நீடிப்பு. ஆக இந்த விழிப்பு நிலை தான் உண்மையானது, கனவு உண்மை இல்லாததாகத்தான் இருக்கிறது என்றால், ஒரு 10 நிமிட கனவு, ஒரு 30 நிமிட கனவு, இந்த 2 கனவுக்கும் நீங்கள் கனவு காணும் பொழுது அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை. ஒரு 10 நிமிட கனவு அதை காணும் போது அது முழுக்க முழுக்க உண்மையாகவே தான் இருக்கிறது.
நிமிட கனவு அப்படியே தான் இருக்கிறது. 20 நிமிடம் நீடிப்பதனால அந்த கனவு 10 நிமிட கனவை விட அதிக உண்மையானது என்று நாம் சொல்ல முடியுமா? எந்த நிலையிலிருந்து அந்த கனவு பார்க்கப்படுகிறதோ அதுதான் அதன் உண்மை தன்மையை தீர்மானிக்கும். மேலும் இன்றைக்கு நவீன அறிவியல் என்ன நிரூபித்திருக்கிறது என்றால், காலம் என்பது உண்மையானது, அது ரிலேட்டிவ் என்று சொல்கிறோம். அது காலம் என்பது ஒரு பெர்செப்ஷன். காலம் என்பது ஒரு பெர்செப்ஷன். இதை எப்படி நம்ம நிரூபிக்கலாம் என்றால், அறிவியல் பூர்வமாக பல விதங்களிலே இதை நிரூபித்திருக்கிறார்கள். இப்ப இந்த அவஸ்தா விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டால், கனவுல உதாரணமா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கனவு வருது. அந்த கனவுல நான் 10 வருடங்களை தாண்டி இருக்கக்கூடும். ஏன்னா சில பேருக்கு ஒரு முழு வாழ்க்கையே கனவா வரும். அந்த கனவுல நான் சின்ன பையனா இருப்பேன், அப்புறம் திடீர்னு நான் ஒரு பெரிய ஆளா இருப்பேன். அந்த 10 வருடங்களை அந்த கனவு என்கின்ற உலகத்திலே ஒரு நாள் தாண்ட முடிகிறது என்னும்போது, காலம் என்பது அது ஒரு அப்சல்யூட் விஷயம் அல்ல. இங்கு தியானம் செய்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் தியானம் பண்றீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு அலாம் வச்சு அதை மெஷர் பண்ணி உண்மையாக ஒரு ஆழ்ந்த தியானத்திற்குள் நீங்கள் சென்றால் அங்கு காலம் என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. அல்லது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, மிகப்பெரிய துக்கத்துல ஆளும் பொழுது காலம் என்பது மறைந்து விடுகிறது. அந்த ஒரு நிமிஷம் தான் பார்த்து யுகம் மாதிரி இருக்குது என்று நாம் நம்முடைய மொழியில பேசுகிறோம். ஆக இந்த காலம் என்கின்ற ஒரு விஷயம் ஒரு ரிலேட்டிவானது என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் செய்யணும். இது கொஞ்சம் ரொம்ப லாஜிக்கலாக இது எல்லாம். ஆக நீங்கள் சொல்வது என்னவென்றால், கனவு என்பது ஒரு நிலை, விழிப்பு என்பது ஒரு நிலை என்று சொல்கிறீர்கள். ஆனால் நான் விழித்திருக்கும் போது இது ஏன் எனக்கு தெரிவதே இல்லை, இதை பற்றின ஒரு பிரச்சனை கூட ஏன் ஒருவருக்கு ஏற்படுவதே இல்லை என்றால், கனவின் போது அந்த பிரச்சனை ஏற்படுகிறதா? இல்லை. எப்பொழுது ஏற்படுகிறது? விழித்துக் கொள்ளும் போது ஏற்படுகிறது. அதனால நீ உன்னுடைய இந்த அன்றாட வாழ்க்கை நிலையிலிருந்து இதைவிட இதற்கும் வேறான ஒரு விழிப்பு நிலைக்கு சென்றால், அப்பொழுது இந்த அன்றாட விழிப்பு நிலையும் ஒரு நிலைதான். இது ஒரு நீடித்த உண்மை அல்ல புரியும். இதை நாம் தியானத்துல ரொம்ப அனுபவபூர்வமாக உணர முடியும். இன்னும் இது தியானத்தின் மூலம் இதை உணர்வதுதான் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வழிமுறை. அதனாலதான் தியான பயிற்சிகளை செய்பவர்களுக்கு இத்தகைய அனுபவம் என்பது தோன்றும். காலம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு அப்சல்யூட்டான விஷயம் இல்லை. காலம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மனம் இல்லாமல் போகக்கூடிய, விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய மனம் என்பதே இல்லாமல் போகக்கூடிய மனோ நாசம் என்று யோக சாஸ்திரத்தில் கூறுகின்றார்கள் இல்லையா? மைண்ட்லெஸ் ஸ்டேட். நீங்கள் தூங்கும் பொழுது மனது இல்லாமல் போய்விடுகிறது. அது தானாகவே நிகழ்கிறது, தன்னிச்சையாக நிகழ்கிறது. ஆனால் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்பவனுக்கு மனது என்பதே இல்லாமல் போய் நிச்சலமாக ஆகிவிடுகிறது. இதை தியானம் செய்பவர்களால் அனுபவபூர்வமாக உணர முடியும். ஆக இந்த ஆன்மீக விழிப்பு நிலை முதிர்ச்சி ஏற்படும் பொழுது இந்த ஜாக்கிரத் என்கின்ற விழிப்பு நிலையும் ஒரு நிலைதான். அதை எப்படி அந்த விழிப்பு ஏற்படும் என்றால், மனம் முழுமையாக தூய்மை அடைந்து மனதில் எந்த விகாரங்களும் வாசனைகளும் இல்லாத பொழுது, அது ஆத்மஸ்வரூபத்தில் தன்னைத்தானே லயிக்கும் பொழுது அந்த விஷயம் நமக்கு பிறகு. உதாரணமா நம்முடைய பிரதிபிம்பத்தை கண்ணாடியில பார்க்கிறோம். அந்த கண்ணாடி முழுக்க முழுக்க அழுக்காகவும் தூசியாகவும் இருந்தா எப்படி அந்த பிரதிபிம்பம் தெரியும்? ரொம்பவே அழுக்கா இருந்தா ஒண்ணுமே தெரியாது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருந்தா அது ஏதோ ரொம்ப மங்களா தெரியும். ஆனால் அந்த கண்ணாடியை நாம் முழுமையாக துடைத்து அதுல பார்க்கும் பொழுது நம்முடைய பிரதிபிம்பம் அழகாக அப்படியே துல்லியமாக தெரியும். ஆகவே மனது எந்த அளவுக்கு ஒருவனுக்கு தூய்மையாக சித்த சுத்தி என்று சொல்கிறார், எந்த அளவுக்கு மனதில் தன்னலம் இல்லாமல் போகிறோம், எந்த அளவுக்கு மனதில் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்கின்ற அந்த தீய குணங்கள் எல்லாம் அகல்கிறது,
மனதில் அனாவசியமான நாம் பல ஆண்டுகளாக தேக்கி வைத்திருக்கின்ற அழுக்குகள் இதெல்லாம் இல்லாத ஒரு நிலையில மனம் எப்பொழுது சென்று அடைகிறதோ அந்த நிலையில ஒருவன் தியானத்தையோ அல்லது பக்தி சாதனைகளையோ அல்லது வழிபாட்டையோ செய்யும் பொழுது அந்த ஆத்மஸ்வரூபம் சுடர் விடுகிறது. அதுதான் விழிப்பு. இந்த அன்றாட விழிப்பு நிலையிலிருந்து ஒரு ஆன்மீக விழிப்பு நிலையை நாம் சென்று அடையும் பொழுது இது ஏற்படும். அப்பொழுது நான் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது இல்லையா, அது ஒரு ஸ்மால் ஈகோ என்பதாக இல்லை, ஒரு சிறிய அகங்காரமாக இல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுவதையும், இப்ப இந்த பிரபஞ்சத்திலே உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளையும் தன்னாக உணர்கின்ற அந்த உணர்வு ஏற்படும். என்னுடைய ஆத்மாவில் எந்த சைதன்யம் இருக்கோ அதே சைதன்யம் தான் எல்லா ஜீவராசிகளினுடைய ஆத்மாவிலும் இருக்கின்றது. அதுதான் பிரம்மம். இதைத்தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று அப்படி. ஆக இப்ப நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த நான் என்கின்ற இந்த உணர்வை பற்றி நீங்க சொல்கிறீர்கள். நான் தியானம் செய்கின்றேன். தியானம் என்பதே ஒரு மென்டல் எக்ஸசைஸ் தான். எப்படி தியான பயிற்சியில போகும்பொழுது மனதை எப்படி நம்முடைய மனமே மனதை பார்க்கின்ற ஒரு எக்ஸசைஸ் தான் தியானம். மைண்ட் ஸ்டடி இன் த மைண்ட் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார். நம்முடைய மைண்ட் இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய அது வெளிமுகமாக இருக்கிறது, பகிர்முகம். அது வெளியிலே பார்த்துட்டு இருக்கு. இப்படி வெளியிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மனம் உள்ளே பார்க்க ஆரம்பித்தால் அதுதான் தியானம். ஆக இந்த விஷயத்தை நான் உணர்வதற்கு கூட மனம் என்கின்ற ஒரு கருவி தேவைப்படுகின்றது. அது இந்த உடம்புல இருக்கு. இந்த உடம்பு இந்த புற உலகத்துல இருக்கு. இதெல்லாம் விழிப்பு நிலையில நடக்கிறது. அப்ப இந்த விழிப்பு நிலை ஒரு நிலை என்று எப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு சின்ன உதாரணத்தை இந்த இடத்துல சொல்லலாம். அதாவது சென்ஸ் பெர்செப்ஷன் என்று ஒன்று இருக்கு. புலன் வழி அறிதல். இப்ப நம்ம கண்ணை எடுத்துக்கொள்வோம். இப்ப கண்ணுக்கு சொன்னது நம்ம மற்ற எல்லா இந்திரியங்களுக்கும் அதை நாம் போட்டு பார்க்கிறோம். இப்ப நம்ம ஒரு காட்சியை வெளியிலே பார்க்கின்றோம். அப்ப என்ன நடக்குது? நம்முடைய கண் என்கின்ற அந்த ஆர்கன், அந்த காட்சி ஒளி வழியாக நம்முடைய இந்த பியூப்பா என்று சொல்லக்கூடிய கருவிழிக்குள்ள அது போகுது. அங்க ஒரு லென்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். நம்ம உயிரியல் பாடத்தை படித்திருக்கிறோம். அந்த கண்ணில் இருக்கின்ற லென்ஸ் அந்த காட்சியை ஃபோக்கஸ் பண்ணி நம்முடைய விழித்திரை என்று சொல்லக்கூடிய அந்த ரெட்டினால அது ப்ரொஜெக்ட் ஆகும். அப்படி ஆன உடனே அந்த விழித்திரையில லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்கின்றது. இந்த ஒளியை புரிந்து கொள்ளக்கூடிய செல் இருக்கு. அது நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை ஒரு மெசேஜா மாற்று. எந்த மாதிரியான ஒரு மெசேஜ்? நரம்புகள் மூலம் நாம் பார்த்த அந்த ஒரு காட்சியை பற்றிய ஒரு எலக்ட்ரிக்கல் பல்சஸ் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம். அது அந்த ஆப்டிக்கல் நர்வ் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்பு வழியாக மூளைக்குள்ள போகுது. உடனே மூளைக்கு தெரிகின்றது இது ஒரு விஷுவல் காட்சி. அதாவது இது கண்ணால பார்த்த காட்சி, காதால கேட்ட காட்சி இல்லை. அதுல ஒரு விஷுவல் ஏரியா இருக்கு நம்முடைய பிரெயினுக்குள்ள. அங்க போன உடனே அது என்ன செய்கின்றது? இந்த ஒட்டுமொத்த இந்த ஆப்டிக்கல் நர்வ் வழியா வந்த அந்த மெசேஜை அது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை அர்த்தப்படுத்தி கொள்கிறது. நீங்க படிச்சிருப்பீங்க அறிவியல்ல, அந்த பிம்பம் நம்முடைய ரெட்டினால தலைகீழா வரும். அதை நம்முடைய மூளை சரியாக மாற்றி புரிஞ்சிடும். ஆக இப்ப நான் ஒரு பசுமாடை பார்க்கும் பொழுது அது பசுமாடு என்று எனக்கு தெரிவது அந்த நேரடி காட்சி அல்ல. இதைதான் நான் புரிஞ்சு. இது அந்த நேரடி காட்சி அல்ல. இது என்னுடைய பிரெயின் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணின ஒரு இமேஜ். ஆக இந்த நான் கண் வழியாக பார்த்த இந்த காட்சி எல்லாமே உண்மையில் அந்த காட்சி கிடையாது. எப்படி இப்ப நீங்க இப்ப ஒரு போட்டோ எடுக்கும்போது ஒரு பௌதிகமான கேமராவை யூஸ் பண்ணி அந்த போட்டோவை நீங்க பாக்குறீங்க. இங்க ஒரே வித்தியாசம் என்னன்னா, நம்முடைய உடலிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கேமரா அதை ஒரு காட்சியாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் அந்த காட்சியை பற்றிய அறிதல் என்பது உங்களுடைய மனதினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது உண்மையான காட்சி கிடையாது. ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? நம் வண்ணங்களை பார்க்கின்றோம். வண்ணங்கள் என்பது உண்மையில அந்த வண்ணங்கள் இல்லை. நம்முடைய மூளையானது அந்த ஒளியினுடைய ஒவ்வொரு வேவ்லென்த்தையும்
சாந்தப்படுத்திக் கொள்ளும் போது இது சிகப்பு, இது நீலம், இது கருப்பு, அதுவும் வந்து நம்ம மனது செய்யக்கூடிய ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஆக இது ரொம்ப அன்றாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நேரடியாக காணப்படக்கூடிய அந்த பௌதிக காட்சி அல்ல நாம் உணர்வது, அது வந்து நம்முடைய மனதினுடைய அறிதல் மட்டுமே என்றால் அதுல மேட்டர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, மைண்ட் மட்டுமே உள்ளது. இதான் வந்து மைண்ட் ஓவர் மேட்டர் என்று குறிக்கிறது. இது முழுக்க முழுக்க நம்முடைய மனம் உருவாக்கிய ஒரு காட்சி மட்டுமே. இது உண்மையான காட்சி கிடையாது. இது உண்மை என்கின்ற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறதுனால இது உண்மை என்று நாம் நினைக்கிறோம். இதே போல விழிப்பு நிலையில இருக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்திற்கும் இதை நாம் போட்டு பார்க்கணும். இப்ப நான் கொடுத்த உதாரணம் வந்து நவீன அறிவியல் கொடுத்த உதாரணம். ஆனால் இதை வேதாந்தத்தில் சொல்லும்போது ரொம்ப சிடுக்கான ஒரு மொழியில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்கள்? மனமானது கண் என்கின்ற இந்திரியத்தை சென்று அடைந்து அந்த கண் ஒரு காட்சியை பார்க்கும்போது அந்த காட்சியை உருவாக்குகிறது. இதற்கு திருஷ்டி சிருஷ்டிவாதம் என்று பெயர். இது ரொம்ப டீப்பா வேதாந்தத்தில் போகும். அதாவது உங்களுடைய திருஷ்டி தான் அதை சிருஷ்டி செய்கிறது என்று சொல்கிறார். எல்லாமே வந்து மனதில் உருவாகிறது. மனதில் உருவாகி பின்பு அதிலிருந்து வெளி உலகம் ப்ரொஜெக்ட் ஆகிறது. இங்கே ரமண மகர்ஷியினுடைய உபதேசங்களை வாசித்திருப்பவர்கள் அதை வந்து அன்னைக்கு பார்க்கலாம். இதைத்தான் அவர் வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறார். ஆக இது சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு உதாரணம் பொழுது நான் கூறினேன். இது வந்து நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கின்றது, எப்படி கண்ணில் காட்சி தோன்றுகிறது என்பது. இந்த விசாரத்தை வந்து நம்ம இன்னும் ஆழமாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே சென்றால் இந்த புற உலகம் மட்டும் அல்ல, இந்த புற உலகம் இதை காணக்கூடிய கண் என்ற கருவி, அந்த கண்ணிலிருந்து காட்சியை உருவாக்கக்கூடிய மனம், அதை புரிந்து கொள்கின்ற மூளை, இது எதுவுமே வந்து வெளியில் இல்லை, இது எல்லாமே வந்து உள்ளே உள்ளது என்றால் இது எல்லாவற்றையும் ஒளிர செய்யக்கூடிய அந்த ஒரு பொருள் இருக்கிறது, அதை சைத்தன்யம் என்று சொல்கின்றோம், சித் என்று சொல்கின்றோம். அதுதான் ஆத்மஸ்வரூபம். நம்ம தூக்கத்துல எல்லாம் தூங்கி விடுகிறது என்று நான் சொன்னேன், எல்லாம் ஒடுங்கி விடுகிறது. ஆனா தூங்கி எழுந்த உடனே நான் ரொம்ப சுகமா தூங்கி என்று ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்பொழுது எது விழித்திருக்கிறது, எது விழித்திருந்து அந்த சுகத்தை அனுபவிக்கிறது? இதை நம்ம கேட்பாங்க. நம்முடைய எல்லா புலன்களும் ஒடுங்கி விடுகின்றன, நம்முடைய மனம் ஒடுங்கி விடுகின்றது, நம்முடைய சுவாசம் மட்டும் வருது. ஆனா சுவாசத்துக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது. சுவாசம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஒரு சுவிட்ச் போட்டா ஓடிக்கே இருக்கும், அந்த மாதிரி ஓடி. அப்பொழுது இந்த தூக்கத்தினால் ஏற்படக்கூடிய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஏதோ ஒன்று அந்த ஆழ்ந்த தூக்கத்திலையும் விழித்திருக்கிறது என்று நம்முடைய யுக்தியால் நாம் கூறிக்கொள்கிறோம். அதுதான் வந்து சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் வந்து எனக்கு ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரி, இவருக்கு ஒரு மாதிரி, அது இந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு மாதிரி, இந்த தேசத்துக்காரனுக்கு ஒரு மாதிரி, ஆணுக்கு ஒரு மாதிரி, பெண்ணுக்கு ஒரு மாதிரி, சின்ன பையனுக்கு ஒரு மாதிரி, வயசானவனுக்கு ஒரு மாதிரி என்று இருக்காது. ஏனென்றால் எல்லா ஜீவராசிகளும் அந்த ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும் பொழுது அதே விதமான சுகத்தை அனுபவிக்கின்றதுனால அந்த சைத்தன்யம் அது ஒன்றுதான் இந்த உலகத்துல பரம சத்தியமான ஒரு வஸ்து. அந்த ஒன்றில் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க ப்ரொஜெக்ட் ஆகும். அதுதான் அத்வைத்தம். அத்வைத்தம் என்றால் என்ன? இரண்டு கிடையாது, ஒன்று என்பதுதான் அத்வைத்தம். இதை புரிந்து கொள்வதற்கு இந்த மூன்று உணர்வு நிலைகளை பற்றிய இந்த விசாரம் நமக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கேள்விக்கு போறதுக்கு முந்தி நம்முடைய அத்வைத பரமாச்சாரியர் ஆன ஸ்ரீ நாராயண குருதேவர் அவர் வந்து தெய்வ தசகம் என்று ஒரு 10 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பாட்டில் சொல்றார், நீ என்றோ சிருஷ்டியும் சிருஷ்டிக்கு நாதனும், சிருஷ்டிக்கு இலக்காய் நிற்கும் பிரபஞ்சம், நீ என்றோ தெய்வமே, சிருஷ்டிக்கப்பட்டுள்ள யாவுமாய் மாறிடும் எல்லா பொருள்கள். என்ன ஒரு அழகான நீ என்றோ சிருஷ்டியும், இந்த சிருஷ்டி எல்லாமே யாரு? நீதான். சிருஷ்டிக்கு நாதன், இந்த சிருஷ்டியை படைச்சது யாரு? நீதான். இதை நான் சொன்னேன், நம்ம காணக்கூடிய காட்சி எல்லாம் நம்முடைய மனதனுடைய ப்ரொஜெக்ஷன் தான். சிருஷ்டிக்கு இலக்காய் நிற்கும் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களும் நீ என்றோ தெய்வமே,
சிருஷ்டிக்கப்பட்டுள்ள யாவுமாய் மாறிடும் எல்லா பொருள்கள் என்கிற தத்துவத்தை அற்புதமாக இடத்துல நாராயண இதெல்லாத்தையும் கேட்டுட்டு சாதுரியமாக ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த சிந்தனை இப்பொழுது நான் இந்த 3 அவஸ்தைகளையும் நான் சிந்தித்து பார்க்கின்றேன். அதை நான் ஏதோ ஒரு வெற்றிடத்தில் உட்கார்ந்து சிந்திக்க முடியாது. இதோ இந்த புற உலகம் ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இந்த டேபிள் மேல உட்காந்து நான் இதை பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இந்த உலகத்துல இந்த விழிப்பு நிலையில உண்மையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல தான் ஒரு குரு இந்த ஞானத்தை ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கிறார். சாஸ்திரங்கள், உபனிஷதங்கள் இந்த தத்துவத்தை எடுத்து கூறுகின்றன. இதை உணர்வதற்காக நாம் தியானமும் கர்மயோகமும் பக்தி யோகமும் ஞான யோகமும் இவை எல்லாவற்றையும் இந்த விழிப்பு நிலையில இந்த உண்மையான உலகத்திலே உட்கார்ந்து கொண்டுதானே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவே முழு உண்மை அல்ல என்று நீங்கள் கூறுகிறீர்களே, அப்போ இது ஒரு சேவ் செய்து கோல் மாதிரி ஆகலையா? உங்களுடைய அனுபவத்தையே நீங்கள் பொய் என்று சொல்வது போல இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் இவையெல்லாம் நம்மை இந்த லௌகீக விழிப்பு நிலையிலிருந்து ஆன்மீக விழிப்பு நிலையை நோக்கி இட்டு செல்கின்றன என்பதனால உண்மையில தத்துவார்த்த ரீதியாக இது எல்லாமே பொய்யாக இருந்தாலும் இது நமக்கு சத்தியத்தை காட்டுகிறது. அதனால இவற்றை நாம் பொய் என்று சொல்லலாம் என்று இதை புரிந்துவிடும். உதாரணமா நான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். நான் கருப்பசாமியுடைய வீட்டுக்கு போகணும். கருப்பசாமி வீடு எங்கப்பா அப்படின்னு கேட்கிறேன் ஒருத்தர்கிட்ட. அவர் சொல்றாரு அப்படி நடந்து போய் அதுவும் அங்க காக்கா உட்கார்ந்து பாருங்க, அதான் கருப்பசாமி வீடு. ஓ சரி. இப்ப கருப்பசாமி வீட்டுல எப்பொழுதுமே காக்கா உட்கார்ந்து கொண்டே இருக்குமா? அந்த நேரத்துல அந்த காக்கா உட்கார்ந்து இருக்கு. நான் அந்த வீட்டுக்கு போறதுக்கு முந்தி கூட அந்த காக்கா பறந்து போயிடும். ஆனால் அந்த வீட்டை கண்டுபிடிப்பதற்கு அது உதவுகிறது. இதுதான் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சத்தியமான உண்மை அல்ல, பிரம்மம் மட்டுமே உண்மை அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு தியானத்தை ஏற்படுகிறது. ஆனால் இந்த தியானத்தையோ ஆன்மீக தேடலையோ தத்துவ சிந்தனையோ நாம் செய்யும் பொழுது அது ஒரு பொய்யான உலகத்திலிருந்து நாம் செய்தால் கூட அது நம்மை உண்மையை நோக்கி இட்டு செல்லும். இது எப்படின்னா, நான் கனவு கண்டு கொண்டே இருக்கும் பொழுது கனவுல ஒரு புலி என்னை குறைச்சிட்டே வருது. இந்த புலி கொடுக்குது அப்படிங்கிற பயத்துல அப்படியே வேர்த்து போய் நான் முடிச்சுட்டேன். புலி பார்த்து அந்த கனவு போய் அந்த கனவுல வந்த புலி எல்லாமே போய், ஆனால் அது என்னை விழித்துக் கொள்ள உதவியது இல்லையா? இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு உபதேசம், சாஸ்திரம், ஞானம், பக்தி இது எல்லாமே நம்மை உண்மையை நோக்கி இட்டு செல்கிறது என்பதனால் சத்திய தரிசனத்திற்கு உதவக்கூடியது என்ற அளவில் இவற்றில் நாம் ஈடுபட வேண்டும். அதனால வேதாந்தம் தன்னையே பொய்யாக்கிக் கொள்ளக்கூடிய சித்தாந்தம் அல்ல. அது எந்த விதமான ஒரு உறுதியான ஒரு லாஜிக்கல் பவுண்டேஷன்ல கட்டப்பட்டிருக்கிறது என்பதற்காக இதை நான் சொன்னேன் என்பதோடு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக உட்கார்ந்து இதை கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த சிவகுரு மகாட்சேத்திரத்தில் இந்த தத்துவ சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசி நல்கிய ஆதிசங்கர பகவதர்களுக்கும் குருமார்களுக்கும் தெய்வங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அகம் பிரம்மாஸ்மி அமைப்புக்கும் என்னுடைய நன்றியை கூறி